இந்த அருமையான நேரத்திலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பேசின கடைசி வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டுட்டு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மூன்றாவது வார்த்தையின் மூலமா என்னோடு பேசுங்கப்பா இந்த நேரத்தில் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்போம். அப்பா, இந்த வார்த்தைகளை ஏதோ நாங்கள் தியானித்துக் கொண்டு போகிறவர்களாக அல்ல, எனக்குள்ளாக எங்களுக்குள்ளாக நீ கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, வாங்க பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை குறித்து எங்களோடு நீங்க பேசுங்க ஆவியானவரே. இந்த வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆவியானவரே, இந்த நேரத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரமபிதாவே, ஆமென். இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை கடைசியாக கல்வாரி சிலுவையிலே என் நேசர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வீட்டுல யாராவது சாக போற நேரத்துல ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? நிறைய பேர் என்ன செய்யறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க, ஏதாவது கடைசியில சொல்ல மாட்டாங்களா? இன்னும் சிலர் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன காத்துட்டு இருப்பாங்க? பத்திரத்தை எடுத்து எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே, உயிர் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, இல்ல ஏதாவது பேங்க்ல வச்சிருக்காரா, ஏதாவது முக்கியமான காரியம் இருக்கிறா, இப்படி காத்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே இயற்கை. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்டு திருமணத்துக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு பிரின்சிபல், அவங்களுடைய கணவனார் மரண தருவாயில் இருந்தார். அவருக்காக ஜெபிக்கவும் இன்னொரு சகோதரிக்கு ஜெபிக்கவும் என்னை அழைத்து கொண்டு போனார். அந்த முதலாவது அந்த டீச்சர் ஒரு சர்ஜரி போக வேண்டிய அவங்களுக்காக ஜெபிக்க போன உடனே ஆண்டவர் சொன்னாரு, இங்க ஜெபிச்சுட்டு நீ திரும்பி வீட்டுக்கு போயிரு, நீ அந்த பிரின்சிபல் வீட்டுல போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பிரின்சிபல்கா அவங்க ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்க கூடாது. இப்போ நான் ஆரம்ப நாட்கள் எனக்கு ஊழியத்துல நான் சொன்ன, ஆண்டவரே இவ்வளோ வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றீங்களே அப்படின்னப்போ ஆண்டவர் சொன்னார், இல்ல அவர் மரிக்க போகிறார், அந்த மனுஷன் மரிக்க போகிறான், இப்ப நீ போக வேண்டாம், 2 நாட்களுக்கு பிறகு நீ போய் என்று சொன்ன. அதே மாதிரி நாங்க அந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு அந்த டீச்சருக்காக ஜெபிச்சுட்டு நாங்க திரும்பி வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த பிரின்சிபல் வீட்டுக்கு போனேன். அருமையான தெய்வச்சனமே, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, சிஸ்டர் நான் என்னுடைய கணவர் பக்கத்திலேயே இருந்தேன், ஏன்னா அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாரு, பக்கத்திலேயே இருந்தேன். ஆனா அந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்குது, அவர் மரிக்க போவதில்லை என்று சொன்ன நம்பிக்கையில நான், ஏன்னா அவங்க பிரின்சிபலா இருந்தனால நிறைய வேலை இருந்துச்சு, நான் வெளியே போயிட்டேன். கடைசி நேரத்துல என் கணவனார் பேசுகிற வார்த்தை என்னால் கேட்க முடியும். அவங்களோட துக்கம் பாருங்க, கடைசியா பேசுற வார்த்தை என்னால கேட்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில கடைசியா ஒரு மனுஷனுடைய மரண நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ஆசையா கேட்பாங்கல்ல, கேட்பாங்களா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்தது? அம்மே, நிறைய பேருடைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கு. கடைசியாக அவர்கள் ஆசீர்வதிப்பு, நிறைய வீடுகள்ல தாயாரோ அல்லது தகப்பனாரோ மரிக்கிற நேரத்துல ஆசீர்வதிப்பார்கள். இப்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் விலையேற பெற்றது. அந்த வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, அந்த வார்த்தைகள் மகிமையான வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வச்சனமே, ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காரணத்தோடு ஒரு காரியத்தோடு தான் பேசினார். இங்கே நாம் 2 வார்த்தைகளை கேட்டோம். மூன்றாவதாக யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கும் பொழுது, அருமையான தெய்வச்சனமே, பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அந்த சிலுவையின் மேலே ஒரு அருமையான வார்த்தையை வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு விட்டான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கு. அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையின் மேல் எழுதப்பட்ட வார்த்தையை பார்த்த பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி,
யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் அவர் யூதருடைய ராஜா. அவர் யூதருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன நடக்கிறதா, போர் சேவகர்கள் என்ன செய்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகருக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல சொல்லப்படுவாங்க, என்ன சொல்லுவார்கள் என்றால், மரியாள் அழகாக தையல் தைப்பார்கள், மிக நேர்த்தியாக தைப்பார்கள். இயேசு கிறிஸ்து உடுக்கிற அந்த அங்கிகளை அவர்கள் நேர்த்தியாக தையல் இல்லாமல் அது ஒரே அங்கியாக தைக்கப்படுமா. அப்படிப்பட்ட ஒரு தாய், அன்பான ஒரு தாய், தன் மகனுக்காக தான் எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒரு தாயாக அவர்கள் இருந்தார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இங்க பார்க்கும் பொழுது அதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படி செய்தார்கள். எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருகிற இந்த பாடுகளின் பாதை, இந்த பூமிக்காக, உங்களுக்காக, எனக்காக நீங்களும் நானும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த வேண்டும் என்பதற்காக என் நேசர் தன்னுடைய வஸ்திரத்தை இழந்தார். அவரை எப்படிங்க சிலுவையில வைத்தார்கள்? நிர்வாணமாக. வஸ்திரம் இல்லை அவர் மேல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது பகுதியிலே பார்த்தோம், அந்த கள்ளன் தன்னுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரிடத்தில் கேட்டான். ரட்சிப்புக்காக, ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காக. அருமையான தேவச்சனமே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் உடுத்துவதற்காக என் நேசருடைய வஸ்திரங்கள் உரித்து எடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் பங்கு போட்டு சீட்டு போட்டு எடுக்கப்பட்டது. அது சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. சீட்டு போட்டு எடுத்த, பிரிக்க வேண்டாம், ஏன்னா ஒரே தையலே இல்லை. ஆகவே பங்கு போட்டு எடுத்துக்கொண்ட அந்த வஸ்திரம் இல்லாமல் இந்த வஸ்திரத்தை கொண்டு போய் வைத்த மனுஷனுடைய வீட்டிலே என்ன வந்ததுங்க? ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டில் இயேசு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இப்படியாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் சிலுவையின் அருகே 25ஆம் வசனம் பாருங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அருமையான தேவச்சனமே, இப்படியாக இவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். மூன்றாவதாக என் நேசர் பேசின வார்த்தை. அருமையான தேவச்சனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளுக்கு மத்தியில, இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில, எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தன் பொறுப்பை மறந்துவிடவில்லை. பொறுப்புள்ள ஒருவராயிருந்தார். சிலுவையிலே 7 பூக்கள் பூத்தது என்று சொல்லுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மன்னிப்பு, ரட்சிப்பு, மூன்றாவது பூ பொறுப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் பொறுப்புள்ள ஒரு மகனாக இருந்தார். தன்னுடைய தாயை இந்த பூமியிலே அவர் பரம பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் இருந்த போதிலும் இந்த பூமியிலே அவர் வருவதற்கு காரணமாக பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரத்தை அவர் அப்படியே விட்டு போக விரும்பவில்லை. நீங்க பார்க்கிறோம், நிறைய பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோரை குறித்து கவலைப்படுறதே இல்லை. கவலைப்படுறாங்களா? ரொம்ப தன்னலமாக தங்களுடைய காரியத்தை குறித்து மாத்திரம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தன் தாயை குறித்தோ, தகப்பனை குறித்தோ, அல்லது மற்ற காரியங்களை குறித்து கவலையற்றவர்களாக
என் மகளே, மகனே, நான் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் உண்மையாயிரு. எத்தனையோ பொறுப்பு, எவ்வளவு கடமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கடமைகளிலே, பொறுப்புகளிலே நாம் உண்மையற்றவர்களாய் அநேக நேரத்தில் வாழ்ந்து விடுகிறோம். அருமையான தேவஜனமே, நாம் பொறுப்பிலே உண்மையாய் இருக்கிறோமா? நம்முடைய தாய் தகப்பனை, தாயை எப்படி நேசிக்கிறோம்? உன் தாய் வயது சென்றவளான பொழுது அவளை என்ன சொல்றாருங்க? விட்டு விடாதே. உன் தாய் தகப்பனை தள்ளி விடாதே. உன் தாயை நேசி. உன் தகப்பனுடைய போதகத்தை ஏற்றுக்கொள். உன் தாயும் தகப்பனையும் நீ கனப்படுத்து என்று சொல்லி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை போல நாம் மாற வேண்டும். அவர் செல்லுகிற பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இயேசுவே உம்மை போல மாற்று. பாடுறீங்களா? இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவை போல, அந்த இயேசுவை போல் மாற வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயும் தகப்பனை நீ கனப்படுத்து. உன் தாயின் போதகத்தை, உன் தாய் உனக்கு சொல்லுகிற காரியத்தை நீ தள்ளிவிடாதே. உன் தாயை நீ வயது சென்றவளான பொழுது அற்பமா. நிறைய இடங்கள்ல பாருங்க, அம்மா அப்பா ஒரு மாதிரி இருந்தா பிள்ளைக அம்மா அப்பான்னு சொல்ல விரும்புறதில்ல. நடக்குதுங்களா? காலேஜ் படிச்சு நல்ல நாகரீகமா பிள்ளைங்க போறப்போ அம்மா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பட்டிக்காடு மாதிரியோ நாகரீகமற்றவங்களாவோ எப்படியோ இருந்தா என்ன செய்யறாங்க? எங்க அம்மான்னு ரொம்ப சந்தோஷமா போய் சொல்றாங்களா? இல்ல. அதே அம்மாவும் நல்ல மாடனா இருந்தா எங்க அம்மா நல்ல பொசிஷன்ல இருந்தா சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய் வேறு வித்தியாசமாய் இருந்தால் அம்மா என்று சொல்ல முடியாதவர்களாய் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு அருமையான வாலிப மகன், அவன் தன்னுடைய கிளாஸ்ல நல்லா படிச்சுட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம். ஏன்னா அவங்க அம்மா விகாரமா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அழகு இல்ல, ஒண்ணும் இல்ல, அவங்க விகாரமான ஒரு தோற்றத்தோட இருந்தாங்க. அப்ப இந்த மகன் என்ன செய்யறான்? கிளாஸ்ல எல்லாரும், ஏண்டா உங்க அம்மா இவ்வளவு அசிங்கமா இருக்காங்க, உங்க அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்குது, உங்க வீட்டுக்கு வரலன்னா உங்க அம்மா முகத்தை பார்த்தா பயமா இருக்குது, உங்க அம்மா முகம் நட இப்படி இருக்குதுன்னு சொல்லி பேசுகிற வார்த்தை அவனுக்கு ரொம்ப அதிகமா அவனுக்குள்ளார வேதனை உண்டாக்கணும். ஒரு நாள் என்ன செஞ்சான்? இப்படிப்பட்ட ஒரு தாயோட வாழக்கூடாது, தாயுடைய முகம் இவ்வளவு கொடூரமாய் கோரமாய் இருக்கிறதே, இந்த முகத்தை பார்க்கவே சகிக்கலன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்? ஒரு நாள் வேகமா ஸ்கூல் முடிச்சு வந்தவன் பெட்டி எடுத்தான், தன்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சான், எல்லாம் எடுத்து வீட்டை விட்டு போக புறப்பட்டான். அந்த அம்மா பொறுமையா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மெல்லமா கூப்பிட்டு, மகனே நீ எங்கே போகிறாய்? ஏன் வீட்டை விட்டு போகிறாய்? நான் உன்னை எவ்வளவு அன்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், நீ ஏன் வீட்டை விட்டு போகிறாய் என்று சொல்லி கேட்டான். அவன் திரும்பி அவங்க அம்மாவை மறைச்சு பார்த்தான். அவன் சொன்னான், இந்த மூஞ்ச பார்த்தா, இந்த கோரமான முகத்தோட இருக்கிற உங்க கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, உங்க அம்மா ஏன்டா இப்படி இருக்கிறாங்க, உங்க அம்மா ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆகவே எனக்கு உங்க கூட வாழ இஷ்டம் இல்லை. அப்ப அந்த தாய் சொன்னாங்களாம், சரி நீ போ, என்னோட வாழ இஷ்டம் இல்லைன்னா நீ தாராளமா போலாம், ஆனா நான் சொல்ற ஒரு சில காரியத்தை மட்டும் கேளுன்னு சொல்லி நேரா போய் பெட்டியை திறந்து அந்த அம்மாவுடைய திருமண போட்டோ, இவங்க எல்லாம் 3, அந்த பையனும் அவங்க அப்பா அம்மா 3 பேர் இருக்கிற போட்டோ எடுத்து கொண்டு வந்து காட்டினா அதுல ஒரு பெரிய ஒரு அழகியோட போட்டோ தான். அப்படி ஒரு அழகு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த போட்டோல இருக்கிற தண்டா நானே. ஏன்னா அவனுக்கு இப்ப புரியுது, ஏன்னா சின்ன பையனா இருக்கிறது அவன்றது தெரிஞ்சனால அவனுக்கு பொய் சொல்றாங்களோ அதெல்லாம் அவனுக்கு இப்ப யோசனை இல்லை. அவனுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிச்சு, இந்த அழகான ஸ்திரீ தான் தன்னுடைய தாய் என்று. இப்ப அந்த தாய் சொன்னாங்களா, மகனே நான் ஒரு நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ளார எப்படியோ உன்னுடைய தொட்டில் இருக்கிற இடம் அந்த பகுதி தீ பிடிச்சிருச்சு. உன்னை காப்பாற்றுவதற்காக அந்த தீக்குள்ளாக பாய்ந்து சென்று நான் உன்னை தூக்கி அரவணைத்துக் கொண்டு, நான் என்னாலும் சரி என் மகனுக்கு ஒரு தழும்பும் ஆகக்கூடாது என்று உன்னை வெளியே கொண்டு வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பு அதுதான். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த தாயோட தழும்பு இந்த மகனுடைய ஜீவனை காப்பாற்ற ஏற்பட்ட தழும்புகள். இந்த அம்மா தன்னுடைய கதையை சொல்லி முடிச்சுட்டு இப்ப சொன்னாங்க, நீ தாராளமா வீட்டை விட்டு போகலாம்.
ஆனா அவன் போல தன்னுடைய எல்லா திங்ஸும் கொண்டு வந்து வச்சுட்டு அன்னையிலிருந்து தான் தாயை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தான். தனக்காக இவ்வளவு கோரமாய் மாறின தன் தாயின் அன்பை அவன் யோசித்து அன்றையிலிருந்து தன் தாயை கவனிக்க ஆரம்பித்தான். அருமையான தேவச்சனமே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கிற நமக்காக தன்னை அலங்கோலமாக்கி கொண்டார், அகோரமாக்கி கொண்டார். அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார், அவர் தள்ளப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா 53 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். தாயின் தழும்புகள் அதற்கு பிறகு அவனுக்கு அகோரமா தெரியல. அந்த தாயோட தழும்புகள் அதற்கு பிறகு அவன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுங்களா? தன் தாய் அழகா தெரிஞ்சாங்க. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வருகிறது. நம்முடைய கடமைகளை மறந்து போகிறோம், தாய் தகப்பனை நேசிக்காமல் போகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இருக்கும் பொழுது தன் தாயை குறித்த அக்கறை உள்ளவராய் இருந்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், அந்த மரியாள் அநேக வேதனைகளை சகித்தார்கள். உங்க முன்னால உங்க பிள்ளையை இப்படி போட்டு அடிச்சா எப்படிங்க இருக்கும்? நம்ம நல்லா சந்தோஷமா பார்த்துட்டு இருப்போமா? யாராவது நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் அடிக்க வந்தாலே நம்ம தாங்க முடியல. ஆனால் மரியாளுக்கு முன்பாக அவரை குற்றுயிராக்கினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 34-34 வசனம் சொல்லுகிறது. 33 பாருங்க, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். நல்லா கவனிங்களேன், ஒரு பட்டயம் நம்முடைய ஆத்துமாவை உருவி போகுமானால் அது அவ்வளவு வேதனை நிறைந்த சூழ்நிலை. அது சாதாரணமான சூழ்நிலை அல்ல, நம்முடைய இருதயத்தை கிழிக்கக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை. அருமையான தெய்வ ஜனமே, அந்த சூழ்நிலையில தான் அந்த தாய் நின்றுட்டு இருந்தாங்க. தன்னுடைய மகன் கோரமான சூழ்நிலையில, குற்றீராக்கப்பட்ட சூழ்நிலையில, ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில, அந்த சிலுவையில ஒரு குற்றமும் அறியாத தன் மகன் அங்கே குற்றவாளிகளுக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயின் இருதயம் நிச்சயமாக நொறுங்கி போய் இருந்திருக்க. அந்த அருமையான தேவன், பொறுப்புள்ள தேவன், அவர் வேதத்தில் அநேக இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. அருமையான தேவச்சனமே, முதலாவது நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுப்புள்ள மகனாக அந்த இடத்துல தன் கடமையை செய்கிறார். தன் தாயை அப்படியே அனாதையை விட்டுட்டு போக அவருக்கு இஷ்டம் இல்லை. தன் தாயை பத்திரமா ஒரு இடத்துல சேர்க்க வேண்டும். தன் தாயை பொறுப்புள்ள ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தங்க? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். காலையில ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எல்லாரும் நம்ம கூடவே வராங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கூடவே வந்துட்டு இருந்த நிறைய பேர் காணாமல் போய்விட்டார்கள், மரித்து போய்விட்டார்கள். அல்லது அநேக சூழ்நிலைகளிலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். இன்றைக்கு நீங்க அநேக இடத்துல போய் பாருங்க, கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய விவாகரத்து கேஸ்கள் நடக்குது. டைவர்ஸ், எல்லா காரியத்துக்கும் டைவர்ஸ். கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள். தனித்து விடப்பட்ட அநேக சகோதரிகளின் கண்ணீரை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் சனிக்கிழமை தோறும்
வருவார்கள். அநேக கைவிடப்பட்ட பெண்கள் வருவார்கள், தூக்கி எறியப்பட்ட பெண்கள் வருவார்கள். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாய் நல்லா நேசித்து திருமணம் செய்து போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில திடீரென்று கணவன் வேறு ஏதாவது ஒரு திசையிலே போய்விட்டால் அந்த மனைவி தூக்கி எறியப்படுகிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலையில, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில, தனிமையாக்கப்பட்ட நிலைமையிலே வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். அவர் ஒருவரையுமே திக்கற்றவர்களாய் விடுவதில்லை, ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை, ஒருவரையும் அவர் தனியை விட்டு அவர் வேதனையை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. யாரெல்லாம் தனிமையாக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தள்ளப்படுகிறார்களோ, கர்த்தர் சொல்கிறார் அவர்களுக்கு ஒரு ஆதரவை உண்டாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற காரியம், நான் ஒருவரையும் தனியே விட மாட்டேன். எந்தெந்த எல்லைகளிலே யார் புறக்கணிக்கப்பட்டவர்களா, கைவிடப்பட்டவர்களா, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கென்று ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், என் டூலா இதினா சரோதியா, நான் உனக்காக ஒரு ஆதரவை உண்டாக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஆதரவை உண்டாக்க போகிறேன். அன்றைக்கு மரியாதை பார்த்தார் ஆண்டவர், இனி என் தாய் தனியா இருக்க கூடாது என்று சொல்லி அவர் என்ன சொன்னாருங்க, அதோ உன் மகன் என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக செய்கிறவர். என் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை யோசிக்கலாம், ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு யாரும் இல்லையே, ஆதரவற்ற சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, நான் என்ன செய்வேன் என்று நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் உனக்கு ஒரு ஆதரவை உண்டாக்க போகிறேன். நான் உன்னை நேசிக்கவும், உன்னை எல்லாவற்றிலும் வழி நடத்தவும், உனக்கென்று உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். நான் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டேன். அருமையான தெய்வச்சனமே, அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் பாடுகளுக்கு மத்தியில் இருந்த நேசர் அன்றைக்கு தன் கடமையை சரியாக செய்தவர் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக, நித்திய மணவாளனாக, நம்முடைய நேசராக இருக்கிற என் நேசர் ஜீவனுள்ளவர் சொல்லுகிறார், என் மகளே மகனே, நீ தனித்தவள் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல, நீ மனம் நொந்து போய் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் நான் உனக்கு ஒரு ஆதரவை உண்டாக்க போகிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கென்று யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அருமையான தேவச்சனமே, சரியா யாரோ ஒருத்தர் கையில ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் தனக்கு அன்பாயிருந்த சிஷ்யனாகிய யோவானின் கையில ஒப்பு கொடுக்கிறார். அந்த நேரம் முதல் யோவான் மரியாளை விட்டு போகவே இல்லைங்க. அன்னையிலிருந்து அவர் மரியாளோடு கூட தான் இருக்காங்க. தன் தாயாக ஏற்றுக்கொண்டார். அருமையான தேவச்சனமே, எல்லா சூழ்நிலையிலும் மரியாள் யோவானோடு கூட இருந்தார்கள். அவர்கள் எருசலேமில் இருந்து அவர்கள் ஊழியத்திற்காக அநேக இடங்களுக்கு சென்றார்கள். கடைசியாக துருக்கியிலே, நாங்க டர்க்கி போயிருந்த சமயத்துல நாங்க அந்த இடத்துல பார்த்தோம் ஒரு அழகான சின்ன சாப்பல். அங்க சொன்னாங்க, இதுதான் மரியாளும் யோவானும் வாழ்ந்த வீடு என்று சொன்னார்கள். அருமையான தேவச்சனமே, அநேக இடங்கள ஊழியத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை மரியாள் செய்தார்கள். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு எருசலேமிலே தங்கி இருந்து அவர்கள் 120 பேர் இருந்த இடத்துல அந்த பெரிய ஆச்சரியமான அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர்கள் பரவி பல இடங்களில் ஊழியம் செய்தார்கள். கடைசியிலே யோவான் துருக்கியிலே அந்த தேசத்தில் அங்கிருந்து அவர் ஊழியம் செய்து கடைசி வரைக்கும் மரியாளை பத்திரமாய் கவனித்து அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அருமையான தேவச்சனமே, எல்லாவற்றையும் கர்த்தர் அருமையாக நடத்தினார். கடமை மாறாத ஒருவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய இருதயத்துல அநேக நேரத்தில் நமக்கு பாரம் வருகிறது. நாம் தனித்து விடப்பட்டவர்களை போல யோசிக்கிறோம். ஓ தலசியா, தள்ளப்பட்டவர்களா யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். நான் ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நான் ஒருவரையும் தனித்து விடுவதில்லை.
லகோன்யா சபிலோதாராசியா. உன்னை நம்பினவர்கள், நீ நம்பிக்கொண்டிருந்தவர்கள் உன்னை விட்டு தூரமாக போகலாம், அல்லது நீ யாரை பற்றி கொண்டிருந்தாயோ அவர்கள் மறித்து போயிருக்கலாம். எந்த சூழ்நிலைகள், இழப்புகள் என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிலுவையிலே என் கடமையில் உண்மையாயிருந்து பொறுப்புள்ள ஒரு மகனாக இருந்தேன், இன்றைக்கும் நான் உங்களுக்கு பொறுப்புள்ள தகப்பனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தேவச்சனமே, தாயும் தகப்பனும் நம்மை விட்டு போகலாம், ஆனால் தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். கடைசி வரைக்கும் அவர் நமக்கு பொறுப்புள்ள தகப்பனாய் இருக்கிறார், பொறுப்புள்ள மனவாளனாய் இருக்கிறார். ஓ ஸ்லீபனா ஷியந்துலரசியா, அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே என் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான், என் மகளே மகனே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன், நான் உங்களை கவனிக்கிறவராய் இருக்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளையே, பொறுப்புள்ள அந்த இயேசு கிறிஸ்து தன் தாயை குறித்து அக்கறை உள்ளவராய் இருந்தது போல, இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையா இருக்கிறோமா? நாம் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறோமா? நம்ம எல்லாவற்றிலும் நம்முடைய தாய் அல்லது நம்மை நம்பி இருக்கிறவர்கள் யார் இருந்தாலும் சரி, ஒருவேளை தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், கணவனாய் இருக்கலாம், சொந்த சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம், ஒருவேளை நம்மை நம்பி இருக்கிறவர்களை நாம் எப்படி கவனித்துக் கொள்ளுகிறோம்? அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய பொறுப்பை உணர்ந்து என் தாயை நான் கவனிக்க வேண்டும், என் மனைவியை கவனிக்க வேண்டும், என் கணவனை கவனிக்க வேண்டும், என் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரே, பொறுப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அலட்சியப்படுத்தி விடுகிற இருதயம் அல்ல, பொறுப்பான இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, எங்க சபையில் இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்க கையில நீர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறீரோ அந்த பொறுப்பில நாங்கள் உண்மையா இருக்க, கவனமாய் இருக்க, கடைசி வரைக்கும் அதிலே நாங்கள் சரியாய் செய்து முடிக்க, உம்மை போல கல்வாரி சிலுவையில இருந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய தாயை குறித்து அக்கறை உள்ளவராய் இருந்தீரே ஆண்டவரே, உம்முடைய கடமையை செய்து முடித்தீரே ஆண்டவரே. அவர்களை சரியான இடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, பத்திரமான இடத்தில் ஒப்பு கொடுத்தீரே. அந்த பொறுப்புள்ள ஒரு உணர்வு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது மட்டுமல்ல, அவர்களை அக்கறையாய் கவனிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. விசாரிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க, எங்க சபையை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் கடமையில உண்மையாயிருக்க எங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. உடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரமபிதா.